ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது என்ன தெரியுதுங்களா? பலாப்பழம். நாங்கள் இன்னைக்கு சந்தைக்கு போனோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு சந்தை ஜாமாங்க போனோம். இந்த பலாப்பழம் கிடைச்சிது. எங்கள் அம்மா பலாப்பழம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க கேட்டாங்க, பசங்களும் விரும்பினாங்களா, அதனால உனக்கும் சேர்த்துதான்ப்பா. உனக்கும் பசங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான். பார்க்குற உங்களுக்கும் தான். இப்போ தான் கட் பண்ணி அதில் உள்ள சொல்லையெல்லாம் எத்தனை தினம் எடுக்கிறேன் பாருங்க. வாங்கினவங்க பெருசா வாங்கினா சின்னதாக எடுத்துருக்கீங்க. இதே போரும்பா, நம்ம ஃபேமிலிக்கு இது போறதா? இதுக்கு மேல சாப்பிட போறீங்க? இல்ல பெருசெல்லாம் விக்குது இல்ல. பெருசாதாங்க அப்ப எதை கேட்டாலும், சின்னதாலாம் கேட்க மாட்டேன். நீ வேற. இது இது வந்து சின்னதா இருக்கு மக்களே, பாருங்க பெருசாலாம் இருக்கு, அதெல்லாம் வாங்கல. இங்க பாருங்க, ஒரு ஒரு பழத்துக்கும் ஒரு ஒரு ரேட்டு. இதே வந்து 150 ரூபா சொன்னாங்க. பாத்துங்க, அப்ப இதோட பெருசுலாம் எவ்வளவு வரும்? அதனாலதான் நம்ம பட்ஜெட்டுக்கு உள்ளதால வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதுங்க இது வந்து வருஷத்துக்கு ஒரு நம்ம சாப்பிடுறோம். ஆமா, புரியல உனக்கு? அதனால பெருசா வாங்கி சாப்பிட்டாதான் டேஸ்ட். சரி, இப்போதைக்கு இதில் சாப்பிடுங்க. நான் அதுக்கப்புறம் பெருசா வாங்கி தரேன். இங்க வரு, நம்ம ஃபர்ஸ்ட் மக்களுக்கு எப்படி வெட்டி காமிக்கணும்னு காமிக்கும். தொண பேசிட்டு இருந்தா பார்க்க மாட்டாங்க. புரியுதா? வெட்டு 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 வெட்டு. சரி, இப்போ வந்து பாருங்க, கட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம எண்ணெயை கையில தடைக்கணும். நீங்களும் தடைக்கீங்க. பாரு மக்களே, எண்ணெய் தடணுமா கையில? ஆமா, அவ்வளோனா பாதில் உள்ள பால் வந்து கையில ஒட்டிக்கும். அதனாலதான் எண்ணெய் தடவி இப்போ கட் பண்ண போறோம். பார்த்துக்கோ. பழம் வந்து ரொம்ப நொந்தன இருக்கு. போனோன்னு அறிஞ்சுன்னு சொன்னாங்க, அதனாலதான். சரி, கொடுங்க. வாவ், பிடிக்கிறியா? புடி 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 புடி. இங்க அரிஞ்சாச்சி பாருங்க. 8 படிக்கா அரிஞ்சிருக்கு. ஓகே, அரிஞ்சிருக்கோம் பாருங்க மாப்பிளே, ரெண்டா வந்து அரிஞ்சாச்சு. மக்களே பாருங்க, ரெண்டா கட் பண்ணிச்சு, நல்லா வாசனையா இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுப்போம். இப்போ வந்து இது அரிஞ்சிருக்கோம் இல்லையா? இது பால் அதிகமாக இல்லை, நம்ம அந்த ஆயில் தட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து இது பாருங்க, இந்த வெள்ளையா இருக்குல்ல, இதை கட் பண்ணணும். Wow. கட் பண்றதுக்குள்ள இருக்கிற பழங்களோட வீணா போயிடும் போது. அடிக்கிற வெயில்ல பழம் அப்படியே கொதவும் போயிடுச்சு. பழம் ரொம்ப நொந்து போயிடுச்சு பாருங்க. ஆமா, இதே 150 ரூபா சொல்லிட்டாங்க. ஏமாத்திட்டாங்க போல. அவ்வளவு வெயில் அடிக்குது, பழம் வீணா போயிடுச்சு. பழம் நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் பாருங்க. பாருங்க, பழம் நல்லா இருக்கு பாருங்க. மக்களே, நான் சாப்பிட போறேன். பாருங்க, கொட்டை எடுத்தாச்சு. பாருங்க, நல்லா இருக்கா? சூப்பர். ஓகே, சூப்பரா இருக்கு. நல்ல பழமா இருக்குங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. பழமாகி போயிடுச்சு, ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அழிஞ்சு போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. உண்மைதான், அதுக்குன்னு இந்த அளவுக்கு போயிடுச்சு. வாங்கும் போது பார்த்து வாங்கணும். இது நல்லாதான் கொடுத்து நல்லாதான் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப பழம் பாருங்களேன், சின்ன சின்னதா இருக்கு, ஆனா டேஸ்டா இருக்கு. இருந்தாலும் ஒரு மாதிரியா ஆச்சு. காமிக்கிட்ட பாருங்க மக்களே, ஆனா பழம் நல்லா டேஸ்டா இருக்கு. டேஸ்ட் இருக்குல்ல, நல்லா இருக்கு, செம்ம டேஸ்ட்.
உங்களுக்கு வேணுமா? கொஞ்சமா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்ல போறாங்க. இல்லை, எல்லாருக்கும் உண்டு. நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. ம். இந்த கொட்டையெல்லாம் நான் அவிக்கணுமா குழம்பு வைக்கணுமா எப்படி? அவிச்சு சாப்பிடுவாங்களா குழம்பு வைப்பாங்களா? இந்த கொட்டையெல்லாம் எல்லாம் அவிச்சு சாப்பிடலாம். குழம்புல வைப்போம்ல, குழம்புல போடலாம், போட்டு சாப்பிடலாம். அந்த கொட்டை பழத்துக்கு தந்தது தான் கொட்டை இருக்கும். கொட்டை சின்னதாக இருக்கும். பலா கொட்டை. பலா கொட்டை, பலா பழத்து கொட்டை. இது வந்து நம்ம இங்க பாருங்களா, இது இந்த வாசனை வந்து நம்ம தெரியாம தெரிஞ்சாலும் பக்கத்துக்குள்ள தெரிஞ்சிடும். என்னன்னு கேள்வி. பலாப்பழம் இருந்தா இது வந்து இல்ல, எல்லா வாசனை வரும். ஆமா, வாடை செம்மையா இருக்கா. எங்கேயுமே வந்து பலாப்பழம் அறிஞ்சாங்கன்னா தெரிஞ்சிடும். கிராமத்துலாம் வந்து அறிஞ்சாங்கன்னா பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுல வந்து தெரிஞ்சு போயிடும். வந்து உங்க வீட்டுல பலாப்பழம் அறிஞ்சாங்கன்னா கேள்வி வரும். இங்க அதனால பாருங்க, நீங்க பலாப்பழத்தை மட்டும் மறைக்கவும் முடியாது, பலாப்பழத்து கொய்யா பழத்தையும் மறைக்க முடியாது. மக்களே பாருங்க, வாசனை வந்துடும். இது வந்து மறைச்சதுனாலும் நம்ம தப்பிக்க முடியாது மக்களே. கிராமமா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது, தெரிஞ்சிடும். சிட்டிலாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. அவங்க தனியா. சூப்பரா இருக்கு. பழம் சின்னதா இருந்தாலும் நல்லா டேஸ்டா இருக்குங்க. நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. இதில் உள்ளதை எடுத்துட்டோம். ஒண்ணு ஃபுல்லா எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. நான் பாருங்க ஃபுல்லா எடுத்துட்டாங்க. இது கொட்டலா இருக்கு பாருங்க. நல்லா எடுத்து இதில் போடுங்க. இது வந்து நான் எப்பயும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல, சீசன் தான் கிடைக்கும். சீசன்ல இந்த பழத்தெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளவு உடம்புக்கு நல்லது. சீசன் வந்து என்னென்ன பழ சீசன் எடுத்து அதை சாப்பிடணும். சீசனுக்கு ஏற்றது, சீசன் கிடைக்கிறத சாப்பிடணும். பல இந்த கொட்டையில அவ்வளோ புரோட்டீன் இருக்கு, இந்த பழத்துல அவ்வளோ இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. நமக்கு தெரிஞ்சதை சொல்றேன், அவ்வளவுதான். போதுங்க. இந்த இதை எடுத்துடுறோம். சாப்பிட்டு இருந்தா சாப்பிட முடியாது. அதில் உண்மைதான். நீங்களும் வந்து பலாப்பழம் வந்து இது மாதிரி வாங்கி அரிஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பலாப்பழம் வீட்டில் வாங்கி அரிஞ்சு ஃபேமிலியோட உட்காந்து சந்தோஷமா சாப்பிடுங்க. நிறைய பேர் வீட்டுல மாதிரி போட்டுருக்காங்க பலாப்பழம்லாம். இந்த பண்ருட்டு சைடுல நல்லா பலாப்பழம். இப்போ நம்ம எப்படி இந்த மாதிரி வாங்கி நம்ம பலாப்பழம் வாங்கி சாப்பிட்றதுல வந்து ரொம்ப நல்ல ஒரு இது இருக்கும், நம்ம ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம ஒரு பழத்தை அரிஞ்சு அதோட அனுபவம் தான் நமக்கு தெரியும். இப்போ வாங்கி சாப்பிட்றதுல வந்து அது தெரியாது, அவங்க அரிஞ்சு கொடுத்துருவாங்க, அப்படியே வாங்கி சாப்பிடுவோம். வாங்கும் போது பழமா காயொன்னு பயந்துட்டு வாங்க வேண்டியா இருக்கு. அது நம்மளுக்கு தெரியல இல்ல. ஆமா, உள்ள எப்படி இருக்குமோ, காயா இருக்குமோ, பழமா இருக்குமோ, ஒரு பயம். ஓகே, அவ்வளவுதான். இது வந்து நாளைக்கு, ஏன்னா இவ்வளவு நம்ம சாப்பிட முடியாது. பாருங்க, பலாப்பழம் அரிஞ்சாச்சு, பசங்களுக்கு கொடுக்க போறேன். அவ்வளவுதான். இதனாலதான் பழம் இப்போதைக்கு நாங்கள் எடுத்துருக்கிறோம். இந்த பழத்தை வந்து இந்த மீதி இருக்கிறது வந்து நாளைக்கு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பழமும் இப்போ நம்ம சாப்பிட முடியாது, சாப்பாட்டுக்கு சாப்பிட முடியாது. அதாவது வீட்டில் பலாப்பழம் வாங்கி அரிஞ்சு நீங்கள் சாப்பிட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். எங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்குது, நாங்கள் அரிஞ்சு சாப்பிட்றோம். எங்களுக்கு ஃபேமிலியில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழம் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். பாய் சொல்லுங்கள். பாய்.